வெல்கம் டு சாந்துருமன்ஸ். CASF அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 1161 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு, அப்போவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் சவுத் ஜோனுக்கும் தனியாக வேகன்சி உண்டு. சவுத் ஜோனில் மட்டுமே மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் சேர்த்து 227 வேகன்சி இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிளோட பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே எந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கண்டிப்பாக ரொம்ப லென்த்தாக தான் இருக்க போகுது. எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வரப்போகிறது இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற ஒரு சின்ன மிஸ்டேக்கால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ டேட் போடாமல் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதுக்கு உண்மையிலே எலிஜிபிளாக இருக்கீங்க, உண்மையிலே இதுக்காக நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 1161 வேகன்சி இருக்குது. இதில் மேல் ஃபீமேலுக்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டோட்டல் வேகன்சிக்கும் எல்லா ட்ரேடுக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு சவுத் ஜோனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சவுத் ஜோன் அப்படின்னா அதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட் மட்டும்தான் வரும். அது எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்கும். அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள தான் அந்த வேகன்சிக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ சவுத் ஜோன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். 200க்கு மேலே வேகன்சி இருக்குது அப்படின்னால காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். கட் ஆஃப் மற்ற ஜோனோட கம்பேர் பண்ணுறப்போ சவுத் ஜோனில் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் டோட்டலாக 205 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு எவ்வளோ வேகன்சி, டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் குக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கேட்டகிரிலையும் வேகன்சி இருக்குது. டோட்டலாக 83 வேகன்சி இருக்குது. காப்லருக்கு URல ஒரு வேகன்சியும் STல ஒரு வேகன்சியும் தான் இருக்குது. டோட்டலாக 2 வேகன்சி தான். இப்போ நீங்கள் காப்லருக்கு வேற கேட்டகிரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த URல இருக்கக்கூடிய இந்த ஒரு வேகன்சிக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் URக்கு என்ன ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் மற்றவங்களும் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் SC கேண்டிடேட், உங்களுக்கு அந்த URக்கான ஏஜ் லிமிட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் OBC, EWSல இருக்கவங்களும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ டெய்லருக்கு URல 2, SCல 1, OBCல 3, டோட்டலாக 6 வேகன்சி இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்பருக்கு டோட்டலாக 39 வேகன்சி இருக்குது. வாஷர்மேனுக்கு 43 வேகன்சி இருக்குது. இது மேலுக்கு தான். ஓகே, ஃபீமேலுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி, பெயிண்டருக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. பட் இந்த ஒரு வேகன்சி URல இருக்குது அப்படின்னால எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். கார்பெண்டருக்குமே ஒரே ஒரு வேகன்சி தான். எலக்ட்ரீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. மாலி அதாவது தோட்டக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ மேலுக்கு டோட்டலாக 205 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபீமேலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 22 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு சில ட்ரேட் இருக்காது ஃபீமேலுக்கு. குக்குக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. கார்பெண்டருக்கு ST கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. டெய்லருக்கு URல ஒரு வேகன்சி இருக்குது. பார்பருக்கு பார்த்தீங்கன்னா UR, SC, OBC இந்த இதெல்லாம் சேர்த்து 4 வேகன்சி இருக்குது. வாஷர்மேனில் 5 வேகன்சி இருக்குது. ஸ்வீப்பருக்கு 2 வேகன்சி. ஸோ ஃபீமேலுக்கு மொத்தமே இத்தனை ட்ரேடில் மட்டும்தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேலுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மற்ற ட்ரேடோட, அதாவது மற்ற ஜோனில் இருக்கக்கூடிய ட்ரேடோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில ட்ரேடுக்கு சவுத் ஜோனில் வேகன்சி கொடுக்கல. ஓகே, சவுத் ஜோனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சவுத் ஜோனில் என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் வேகன்சியை பார்க்க வேண்டாம். எந்த ட்ரேடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குதோ அதுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பெயிண்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் பெயிண்டருக்கு அப்ளை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். நம்பர் ஆஃப் வேகன்சி ஸ்வீப்பருக்கு அதிகமாக இருக்குது. பட் ஸ்வீப்பரோட ஜாப் ப்ரொஃபைல் கொஞ்சம் லோ கிரேடில் இருக்கும் மற்ற ட்ரேடோட கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குக்குக்கு 83 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு குக் பண்ணவே தெரியாது அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது. பட் காப்லருக்கு 2 வேகன்சி தான் இருக்குது. பட் அதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 வேகன்சியில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
மறுபடியும் சொல்றேன், நீங்க வேகன்சியை வச்சு அப்ளை பண்ணாதீங்க. எந்த ட்ரேட்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்குதோ அந்த ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ சவுத் செக்டாருக்கு தான் இவ்வளவு வேகன்சி நான் சொன்னது எல்லாமே. சவுத் செக்டார்ல எந்தெந்த ஸ்டேட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, லட்சத்தீப். இந்த ஸ்டேட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த 227 வேகன்சிக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. அவங்கள மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனி கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இந்த ஜோனுக்கு தனியா வந்து கட் ஆஃப் இருக்கும். சவுத் செக்டார், ஓகே, ஜோன்ல சவுத் செக்டார். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்டேட்டுக்காரங்க தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரூஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான். ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா கண்டிப்பா வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுல நிறைய ட்ரேட் இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க எல்லாருக்குமே எலிஜிபிள் தான், பட் ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் தனித்தனியா வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு தனித்தனியா எல்லா ட்ரேடுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா எல்லா அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, கம்ப்யூட்டர்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும். ஒரே மாதிரி டேட்டா இருக்கிற மாதிரி 4-5 அப்ளிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க மேனுவலாக செக் பண்ணாலே தெரிஞ்சிட போகுது, போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. எல்லா அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒண்ணுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் இருக்குதுல்ல, இதுதான் குரூஷியல் டேட்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலும் எந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். இப்போ நீங்க ஓபிசி கேண்டிடேட், ஓபிசி சர்டிபிகேட் வந்து இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டினாலும் நீங்க லைஃப்ல எப்போ வேணாலும் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னா இந்த டேட்டுக்கு முன்னால கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மற்றபடி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லாம் தேவையில்லை. ஓகே, நீங்க இதுல வந்து இந்த ட்ரேட்ல வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த நாலேஜ் இருந்தா போதும். அதுக்குன்னு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுல பாஸ் ஆனா போதும். ஓகே, இதுக்கான சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 30,000 வந்து சேலரி இருக்கும். நீங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூனிட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 27,000 30,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரு சில இடத்துல, அதாவது ரிஸ்க் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேலரி அதிகமா இருக்கும். பட் மேக்சிமம் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 30,000 வந்து சேலரி இருக்கும். 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அன்மேரிடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். அதுலயுமே நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஆர், இடபிள்யூஎஸ் வந்து 18ல இருந்து 23க்குள்ள, ஓபிசிக்கு 26க்குள்ள, எஸ்சி எஸ்டிக்கு 28க்குள்ளன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டா எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்படின்னா 2/8/2002க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/8/2007க்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். அதுவே நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 2/8/1999க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டேட்டு சேம் தான். ஓகே, இதுக்கு முன்னால நீங்க பிறந்திருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 2/8/1997க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டேட் சேம் தான். ஓகே, ஸோ இந்த டேட்டுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட கேட்டகரியில இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆருக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த போஸ்ட்டுக்கு நீங்க இப்போ ஓபிசி கேண்டிடேட்டோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க யூஆர் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான், ஆனா டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது. நீங்க கொரோனா பேட்சா இருந்தாலும் கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பீங்க. ஸோ பாஸ் ஆனாலே போதுமானது. ஓகே, ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதுமானது. ஆல்ரெடி நீங்க வந்து ஃபெயில் ஆகி 2வது அட்டம்ப்ட்ல 3வது அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிருந்தாலும் எலிஜிபிள் தான். கண்டிப்பா நீங்க வந்து ஆல் பாஸ் ஆயிருக்கணும். பாஸ் ஆயிருந்தீங்கனாலே எலிஜிபிள் தான். இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ரூலுமே கிடையாது. 3 ஏப்ரல் 2025 இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க பாஸ் ஆயிருந்தா போதுமானது. ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அடுத்து இதுல எல்லாம் நீங்க பாஸ் ஆனா போதுமானது. இதுக்கு தனியா மார்க் எல்லாம் கிடையாது. பிசிக்கல் டெஸ்ட்டுக்கோ ட்ரேட் டெஸ்ட்டுக்கோ மார்க் எல்லாம் கிடையாது. இதுல நீங்க பாஸ் ஆனா போதுமானது. பிசிக்கல்ல எப்படி இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்றப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் கொண்டு போனா போதுமானது. ஓகே, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரே நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆவீங்க. ஸோ இப்போ இந்த
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம்னு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸாம் வச்சாலும் வைப்போம், அதுக்கப்புறம் பிசிக்கல் வைப்போம், இல்லைனா இந்த மாதிரியும் வைக்கலாம், அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இப்போ இருந்தே இன்னையிலிருந்தே நீங்க வந்து பிசிக்கல் எக்ஸாம் ரெண்டுக்குமே படிச்சிடணும், ரெண்டுக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகிடணும். ஈவன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருந்தாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் செக்டாருக்குன்னு தனியா வேகன்சி இருக்குது. ஸோ நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நார்மலா தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற வேகன்சியை விட அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷனோட கொஞ்சம் அதிகமான காம்படிஷன் தான் 4 ஸ்டேட் சேர்றப்போ. அப்போ நீங்க வந்து இதுல செலக்ஷன் ஆகணும் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும். இப்ப இருந்தே நீங்க வந்து பிசிக்கலுக்கும் தயாராகுங்க, இப்ப இருந்து நீங்க வந்து எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து நல்ல மார்க் எடுத்து செலக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ அடுத்து ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே செக் பண்ணுவாங்க, கண்ணு, காது, மூக்கு, கை, காலு எல்லாத்தையுமே எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. நாக்னி இருக்குதான்னு பார்ப்பாங்க, ஸ்குவின்டை அதாவது மார்க்கன் இருக்கான்னு பார்ப்பாங்க, கலர் பிரைட்னஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸை நாங்கள் இப்படியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்து கூட நாங்கள் பிசிக்கல் வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக இருந்துக்குவாங்க. ஓகே. இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணா போதுமானது. ஸோ இந்த டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸும் எக்ஸாக்டா 1600 மீட்டர் தான் இருக்கும், அதிகமாக கம்மியாக இருக்காது. டைமுமே வந்து அதிகமாக கம்மியெல்லாம் வைக்க மாட்டாங்க, எக்ஸாக்டா வந்து இந்த டைமை வந்து பார்ப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 800 மீட்டர் ரன்னிங் வந்து 4 நிமிஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஈவெண்ட் தான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும். இதுல வந்து நீங்க பாஸ் ஆனா போதுமானது. இப்போ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது ஹைட் செஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. அதுல உங்களுக்கு செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், விரியறப்போ 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். ஓகே. அதுலயுமே எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது, பட் அவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க, 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட் வந்து 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. இப்போ இதுல வந்து கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இப்போ நீங்க கண்ணாடி போடாம இருக்கிறப்போ உங்களோட ஐ பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணுல 6/6 இன்னொரு கண்ணுல வந்து 6/9 இருக்கணும். ஓகே. இது இருக்குதான்னு சொல்லி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கலாம். இது கண்ணாடி போடாதப்போ ஒரு கண்ணில் 6/6 இன்னொரு கண்ணில் வந்து 6/9 வந்து இருக்கணும். ஓகே. அடுத்ததா இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு இருந்த அதே சிலபஸ் தான். இப்போ ரீசெண்டா தான் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அது வந்து இங்க அப்படியே யூஸ் ஆக போகுது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கேண்டிடேட் இப்போ அப்பியர் ஆனவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸ். அதே ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்காக ஃப்ரெஷருக்கு யாருக்கும் இதுல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுல எக்ஸாமுக்கு கண்டிப்பா இன்னும் மினிமம் 4 மாசமாச்சும் இருக்கும். அதுவும் பிசிக்கல் ஃபர்ஸ்ட் வச்சு அடுத்து எக்ஸாம் வச்சாங்கன்னா மினிமம் 6 மாசத்துக்கு மேல இருக்குது. அதுக்காக நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. இப்ப இருந்தே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ஷன் ஆக முடியும். ஓகே. ஸோ எஸ்எஸ்ஜிடியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, சிலபஸ்ல சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, பேட்டர்ன்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். இதுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்காங்க, தாராளமா டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியை விட இது வந்து டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஆன்லைன்ல இருக்குமா ஆஃப்லைன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு வந்து அவங்க வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து சொல்லலை, ரெண்டுல எது வேணாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. எக்ஸாம் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். தமிழ்ல வந்து எக்ஸாம் எழுத முடியாது, இங்கிலீஷ்ல தான் நீங்க வந்து எழுதி ஆகணும். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில தமிழ்ல எழுதலாம், பட் இதுல வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுத முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து இந்த 100 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க்குக்கு மேல எடுத்தா உங்களால வந்து செலக்ஷன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணாலும் 70க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா சவுத் செக்டார்ல நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ உங்களோட டார்கெட் வந்து 70க்கு மேல இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ 70க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, மேத்ஸ்ல 20க்கு மேல, ரீசனிங்ல 20க்கு மேல, ஜிகேல 15க்கு மேல, இங்கிலீஷ்ல 15க்கு மேல எடுக்கணும். ஸோ டோட்டலா 70க்கு மேல கண்டிப்பா உங்களால வந்து எடுக்க முடியும். இதுக்கான சிலபஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நம்ம கோர்ஸ்ல என்ன டீச் பண்ணிருக்கிறோமோ அதை மட்டும் பாருங்க, கண்டிப்பா உங்களால வந்து இதுக்கும் மேல நீங்க 90 கூட வந்து எடுக்க முடியும். ஓகே.
சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்க்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை. நான் டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதுமானது. இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். ஸோ ரீசனிங்கில் எந்தெந்த டாபிக் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்ஜிடிக்கு என்ன சிலபஸோ அதை தான் கொடுத்துருக்கேன். ஓகே, மேத்ஸில் வந்து அரித்மெட்டிக் மட்டும் படித்தா போதும். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அந்த மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸ்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எல்லாமே கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி, சயின்ஸ், ஜாகிரஃபி எல்லாமே வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர் கொஸ்டினும் இருக்கும், வொக்காபுலரி கொஸ்டினும் இருக்கும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் இருக்கும். ஓகே, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்னா க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதில் 5 ஃபில் இன் த பிளாங்க் இருக்கும். எஸ்எஸ்ஜிடியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ஓகே, இதுக்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதில் வந்து அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியில் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இதே மாதிரி ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்ஜிடியோட பேப்பரை எடுத்து பாருங்க. அதில் கேட்குற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈவன் அதை விட ஈஸியாக தான் இருக்கும். ஜிகேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸில் இதுக்கான கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ரயில்வேல வரக்கூடிய ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி, அதே மாதிரி அக்னிவீர், அதே மாதிரி இந்த ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், ட்ரேட்ஸ்மேன், ஏஎஸ்ஐ, ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் படித்தவங்க இது வரைக்கும் 1500க்கும் மேலே வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களோட ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், போஸ்ட்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்துருந்த ஃபீட்பேக், எந்தெந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுமே வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கேட்டாலே நாங்களே வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் சிஏஎஸ்எஃப் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் அந்த 120 டே ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த டைம் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அடுத்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் டேபிளில் நான் என்ன கொடுத்துருக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கிறோனோ அந்த ஷெடியூல் படி அதுக்கான வீடியோஸ் வந்து அந்தந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரீசனிங், மேத்ஸ் ஃபஸ்ட்டு ரீசனிங் முடிப்பீங்க, அதுக்கப்புறம் தான் மேத்ஸ் வந்து படிப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கணும், அதுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். புக்கு படிச்சிங்க அப்படின்னா புக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். ஓகே, இங்கிலீஷ் வொக்காபுலரிக்கு டெய்லி ஒரு வீடியோ, அதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தாலும் சரி, புக்கு படித்தாலும் சரி, டெய்லி 2 மணி நேரம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சா ஜனவரி 2024 வந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா இன்னும் எக்ஸாமுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னால ஜூன் 2024 இருந்தாச்சும் பார்த்துக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஆல்ரெடி ஒரு 14 வீடியோ முன்னால் கொடுத்துருந்தோம், இப்போ ஒரு 10 வீடியோ கிட்ட கொடுத்துருந்தோம். ஓகே, மொத்தமாக ஒரு 24 வீடியோ கிட்ட இருக்கும், அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ இப்போ நான் டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ வந்து இதுலேயும் பார்த்துடணும். இப்போ டைம் டேபிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் நீங்களாவே வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கணும். ஓகே, டைம் டேபிள் நான் கொடுக்கல, பட் அதை நீங்கள் வந்து டெய்லி ஒரு வீடியோ ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்லேயே பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா ஜனவரி 2024 பாருங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஜூன்லனா ஜூலை 2024 பார்த்தா கூட போதுமானது. ஓகே, ஜூலை 2024 பாருங்க. ஓகே, எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. இது மற்ற எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ டைம் டேபிளை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ரீசனிங்கில் நம்பர் சீரிஸுங்கிற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 5 வீடியோ இருக்கும். அதில் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது மொதல் நாள். ஓகே, அதே மாதிரி ஜிகேல பாலிட்டியில் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸில் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது போக டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே, டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங் 40வது நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து 41வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 120 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக கொடுத்துட்டேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கன்ஃபார்மாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டால்மெண்ட் பார்ட்னர்ஷிப்லாம் நான் வந்து டைம் டேபிளில் கொடுக்கல. இதில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால இதை நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதை நான் டீச் பண்ணிட்டேன், நீங்கள் வேணும்னா வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 120 நாளுக்குள்ள எல்லா டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லை. அப்படின்றனால இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து டைம் டேபிளில் கவர் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து 120 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பயாலஜி படிங்க, ஃபிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க. இதுக்கான வீடியோஸ் இருக்குது, பட் நம்ம டைம் டேபிளில் கொடுக்கல. ஸோ டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னால் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு டெஸ்ட் சீரிஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்குள்ள டெஸ்ட் சீரிஸே வாங்கிக்கோங்க. டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பாஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனோ 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷனோ வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்குள்ள அந்த ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள், டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பாருங்கள், செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். பட் ஜிடிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதில் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்பாங்க, இதில் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. பட் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரேட் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு. ஸோ குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ரைஸ் அதாவது சாப்பாடு ரெடி பண்ண தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறது, தால்னா வந்து பருப்பு குழம்பு, ஓகே பருப்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறது, இட்லி வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நான்வெஜ்ஜும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். கறி, மீன், முட்டை, அதுக்கப்புறம் கீர் அப்படின்னா பாயாசம். ஓகே, கீருங்கிறது இப்போ அந்த அரிசிலேயே வந்து பாயாசம் மாதிரி வைப்பாங்க. நார்த் இந்தியன்லாம் வந்து அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி சேமியா பாயாசம்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்து அதே ப்ராசஸ் தான், அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதை தான் கீர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களை ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. ஒரு அரை மணி நேரம் கொடுத்துட்டு சப்பாத்தி போடு, இல்லைனா இட்லி ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாம்பார் எப்படி வைப்பேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. கொஷினாகவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ராக்டிக்கலாகவும் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து போகிறவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தமிழ் ஆள் இருந்தால் தமிழில் நீங்கள் சொல்லிடுவீங்க. பட் ஹிந்திக்காரர் இருந்தால் உங்களால் வந்து இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். அப்படின்னால அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பூட் மேக்கர் இல்லைன்னா காப்லர். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஷூ பாலிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஷூ நல்லா பாலிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த காப்லர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே என்னென்ன, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். லெதரை வந்து கட் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, ஷூவை வந்து ஸ்டிச் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதையுமே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இதில் எதுவும் நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ இருந்து இதை கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ குக்கு வந்து கற்றுக்கிறது எல்லாருக்குமே ஈஸி தான். இப்போ சப்பாத்தி போடுறது, சோறு பொங்குறது, இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கூட சேர்ந்து பண்ணால் கூட இதை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. ஸோ நல்லா பண்ண தெரிஞ்சால் போதுமானது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு போகிறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ஸ்பெஷலிஸ்ட் யாரோ, இப்போ காப்லர் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட போய் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இருந்தாலே கற்றுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி தான் டெய்லர் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. அவங்க கூட போய் இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சர்வீஸ் தான் பண்ண போகிறீங்க. அவங்களும் உங்களை வந்து நீ வராதன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. அதனால் டெய்லரிங் கிளாஸ் கூட போகலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ப்ராக்டிக்கலாகவும் பண்ணணும், எக்ஸ்பிளைனும் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ப்ராக்டிக்கலாக கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ டெய்லருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபோர்ஸில் இருக்கவங்கள யாரையாச்சும் கூட்டு வந்து இவருக்கு மெஷர்மெண்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யூனிஃபார்ம் எல்லாம் வந்து ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட்டிங் பண்ணுறது, ஷேவிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹேர் கட் கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. அந்த நீங்கள் எந்த யூனிட்டுக்கு போகிறீங்களோ அந்த யூனிட் இருக்கவங்களே வர சொல்லி, அதுக்குன்னே கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட சொல்லுவாங்க, ஷேவ் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்பர் ஷாப்பில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஓகே. இதுக்குன்னு எந்த இன்ஸ்டியூட்லையும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம் மாட்டாங்க. ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நீங்களாக தான் வந்து கற்றுக்கணும். ஓகே. அதே மாதிரி வாஷர்மேன்னா வந்து கிளாத்தை வந்து வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு துணி, சின்ன துணியை கொடுத்து அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், யார் சீக்கிரமாக வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நல்லா அழுக்கு போகிற மாதிரி வாஷ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அயன் பண்ண சொல்லுவாங்க. அயன் பண்ணுறது தான் மெயினாக பார்ப்பாங்க. வாஷ் பண்ணுறது எல்லாருமே பண்ணிடலாம், அயன் பண்ணுறது எல்லாருமே பண்ண முடியாது. யூனிஃபார்மை வந்து அயன் பண்ண சொல்லுவாங்க. நார்மல் பேண்ட் ஷர்ட்டை விட யூனிஃபார்ம் அயன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டஃப்பானது. ஓகே. அதுலேயும் நீங்கள் எந்த ஆர்டரில் அயன் பண்ணுறீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படி அதை மடிக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்பாங்க. ஓகே. கண்டிப்பாக யூனிஃபார்ம் கொடுத்து அயன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊலன் கிளாத்து, டெரிகாட்டன் யூனிஃபார்ம். டெரிகாட்டன்னா குளிருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே. நீங்கள் அந்த நார்த் இந்தியன் மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வித்தியாசமான கலரில் நார்மல் காக்கியும் போட்டிருப்பாங்க. அது நார்மல் டேஸில் சம்மர் டைமில் வந்து காக்கி போட்டிருப்பாங்க, நம்ம ஸ்டேட் போலீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதை வந்து டெரிகாட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்மையும் உங்களுக்கு வந்து அயன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக உங்களுக்கு அயன் பண்ண தெரியுது அப்படின்னா இதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ நீங்கள் நார்மலாக அயன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ எப்படி அயன் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், எப்படி அதெல்லாம் ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே. அடுத்து ஸ்வீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டி பெருக்க சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ கூட்டி பெருக்க தெரிஞ்சிருக்கணும். டாய்லெட்டை கண்டிப்பாக க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் இதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். மெயினாக ஸ்வீப்பரோட வேலையை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் முன்னாலே சொல்லிடுறேன். ஓகே. நான் இந்த ட்ரேடுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்வீப்பருக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்போவே பண்ண சொல்லுவாங்க. டாய்லெட்டை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த அந்த டிடர்ஜென்ட் பற்றின அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து கேட்பாங்க. ஸோ கொஷின் கேட்கறத கூட நீங்கள் வந்து அதிகமாக மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகே. அடுத்து பெயிண்டர். ஸோ பெயிண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஓகே. உங்களுக்கு ஒவ்வொரு கலரை பற்றின நாலேஜ் இருக்கணும். எந்தெந்த கலரை சேர்த்தா எந்தெந்த கலர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஷேடை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சைன் போர்ட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தா கூட நிறையா சைன் போர்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஊருக்கு போடுறது, இதில் லெஃப்ட் எடுக்கணும், இதில் வந்து இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸ்லோவாக போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிராயிங்கும் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பெயிண்டிங், டிராயிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதையுமே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. அடுத்து கார்பெண்டர். ஸோ கார்பெண்டருக்குள்ள டூல்ஸ் நிறையா இருக்குது, அதோட நேம் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த மாதிரி இதுக்கு வந்து எந்தெந்த டூலை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். ஒவ்வொரு டூலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வுட்டை வந்து கரெக்டாக கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபிட்டிங், பாலிஷிங் அண்ட் ஃபினிஷிங் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதையுமே வந்து பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. டூல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அடுத்து எலக்ட்ரீஷியனுக்கு வந்து அந்த ஏசிடிசி அந்த கரண்ட்டை பற்றின அந்த நாலேஜ் இருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்கு நம்ம இதில் வேக்கன்சி இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகே. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபிட்டிங் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் அதை வந்து சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே. மாலினா என்னது, தோட்டக்காரர் தான். ஸோ இப்போ வந்து பிளான்டேஷன் அண்ட் மேக்கிங் கிராஃப்ட்ஸ்னால் வந்து என்னென்னா, இப்போ ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கீழே ஒரு மரத்தோட வேரோட இருக்கும், ஒரு குச்சி இருக்கும், அதில் இன்னொரு இதை வந்து ஒட்டுவாங்க. ஓகே. அதாவது கலப்பினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். செடியெல்லாம் நட தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதே மாதிரி பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது, அதை வந்து அதுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரி உரம் போடணும், என்ன உரம் போடணும் அப்படிங்கக்கூடிய அந்த நாலேஜும் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே. நாலேஜ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் தயர் சோவிங் சீசன். அதாவது விதைகள் பற்றின நாலேஜ் இருக்கணும். அதை எந்தெந்த இதை எப்போ விதைக்கணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் உரங்கள் பற்றின நாலேஜும் இருக்கணும். அதே மாதிரி நாட்டு உரம் பற்றின நாலேஜும் இருக்கணும். ஓகே. நாட்டு உரம்னா என்னென்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் பெரிய விவசாயம்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா யாராச்சும் ஐஜி டிஐஜி அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பெரிய விவசாயம் பண்ணுற மாதிரி விதைச்சு அறுவடை பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, மெயினாக வந்து இதில் வந்து பூஞ்செடிகள் தான் அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட் ஒரு சிலது வந்து இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ ஃபோட்டோவில் டேட்டு போட்டு தான் அப்லோட் பண்ணணும். என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையே வந்து போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ இப்படி இருக்குது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ இப்படி இருக்குது அப்படின்னா அதில் இந்த இடத்துல டேட் வந்து எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுருங்க. எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5/3/2025 அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, டேட் இல்லாமல் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவு ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு க்ளீன் ஷேவ் பண்ணிகிட்டே வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நான் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்ப எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கிளியராக இருக்கணும் சிக்னேச்சர், அவ்வளோதான். அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா வாங்கிக்கோங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனா வாங்கிக்கோங்க. உங்களோட கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 1 MB வந்து சைஸ் வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி, இல்லைனா இதில் எந்த ப்ராசஸுக்கு போகிறப்பனாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். இந்த நம்பரை நீங்கள் வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கல் போகிறப்போ தேவைப்படலாம், இல்லைனா மெடிக்கல் போகிறப்போ தேவைப்படலாம், எக்ஸாம் போகிறப்போ தேவைப்படலாம். எந்த டவுட் கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆப்பில் சேட்டில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நம்பர் நான் கொடுத்துட்டேன். எந்த டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களே கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். இது மட்டும் இல்லை, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோ நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ் வர்றப்பவும், ஃபிசிக்கல் வர்றப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட் வர்றப்பவுமே நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் ஆகலன்னா கூட டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சொல்லி ஒரு சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே வந்து ஃபஸ்ட்டு உடனுக்குடன் அதில் வந்துடும். வீடியோ போடுறது கூட லேட் ஆகலாம், பட் அப்டேட் வந்து அதில் உடனே நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.